Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பூரண கொழுக்கட்டை. ரொம்ப டேஸ்டா, அதுவும் ரொம்ப சாஃப்டா, விரிசல் விழுகாம எப்படி நம்ம பண்றதுன்னு இந்த வீடியோல நான் காட்டியிருக்கிறேன். நம்ம இப்போ இந்த பூரண கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ 1.5 கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். இது கடையில வாங்கின பாக்கெட் பச்சரிசி மாவு தான். இதுக்கு 1 கப் துருவன தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு 1/2 கப் வெல்லம் எடுத்து வச்சிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சமா முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப முதல்ல நம்ம வெல்லத்தை கரைச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அதுல தூசி இருக்கும். அதனால வெல்லத்தை போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும். இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி அந்த தண்ணியில வெல்லம் கரையிற வரைக்கும் மட்டும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறம் இதை வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் சூடேறினதும் நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் துருவலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சமா முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கிறோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது நல்லா சூப்பரா இருக்கும். எள்ளு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த நெய்யிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளப்பாகுவையும் இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளப்பாகுல உள்ள தண்ணி எல்லாமே வத்தி நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதையும் சூடு பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த தண்ணியை வச்சுதான் மாவு பிசைய போறோம். இப்படி பிசைஞ்சாதான் மாவு நல்லா சாஃப்டா இருக்கும். நம்ம கொழுக்கட்டையை வேக வைக்கும் போது விரிசல் வராம சூப்பரா இருக்கும். தண்ணி சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த மாவுல இந்த சூடான தண்ணியை ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப சூடா இருக்கும். அதனால கை விட முடியாது. இப்போ கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ மாவு நல்லா சாஃப்டா இருக்கும். இதை நீங்க கொழுக்கட்டையை மறுநாள் வச்சு சாப்பிட்டாலுமே கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாவே இருக்கும். இப்போ வந்து அந்த மோல்டுல கொஞ்சமா நெய் தடவிக்கலாம். இப்ப மாவு கொஞ்சமா எடுத்து அந்த மோல்டுக்குள்ள வச்சு நல்லா பிரஸ் பண்ணுங்க. மாவை அப்பப்ப மூடி வச்சுக்கோங்க. திறந்து வச்சுட்டீங்க அப்படின்னா டக்குன்னு காஞ்சு போயிடும். அதனால ஒரு பேட்ச் எடுத்த உடனே அதை நல்லா மூடி வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு எவ்வளவு ஸ்டஃபிங் பிடிக்குமோ அந்த அளவுக்கு தேங்காவை உள்ள வச்சுக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் வெளியே வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மேல க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு அழகா கொழுக்கட்டை ரெடி ஆயிட்டு. இந்த மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இட்லி பிளேட்ல நெய் தடவிக்கோங்க. அப்பதான் கொழுக்கட்டை ஒட்டாம நமக்கு ஈஸியா வரும். அந்த இட்லி பிளேட்ல எல்லா கொழுக்கட்டையும் வச்சு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தட்டை வைக்கணும். அதுக்கு முன்னாடியே வச்சு வேக வைக்க கூடாது. இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையுமே இட்லி தட்டுல வச்சுக்கிறேன். வச்சுட்டு கரெக்டா ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்க வேக வைங்க. நமக்கு சூப்பரா கொழுக்கட்டை வெந்து வந்துடும். சூப்பரா ரெடி ஆயிட்டு நல்லா சாஃப்டா இருக்கும். நம்ம உள்ள வந்து முந்திரி பருப்பு அப்புறம் எள்ளுலாம் போட்டிருக்கோம். அது சாப்பிடும்போது வாயில கடிப்படும். செம்ம டேஸ்டா இருக்கும். அவ்வளோ சாஃப்டா இருக்கும். விரிசல் எதுவுமே இல்லாம சூப்பரான
பூரண கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிட்டு. இதை நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓன் குக்கிங் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.